ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ஒரு தீவு, பல மரணங்கள். காரணம் என்ன? இந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்ள நாம பயணிக்க வேண்டிய இடம் வங்கக்கடல்ல அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதியான சென்டினல் தீவு. ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஜான். அந்தமானோட தலைநகர் போர்ட் பிளேயருக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய தீவு தான் சென்டினல் தீவு. அந்தமான சுற்றி இருக்கக்கூடிய பல தீவுகளை போல சாதாரணமான தீவாதான் இந்த சென்டினல் தீவை நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கிற வரைக்கும் 2018 நவம்பர் மாதம் ஜான் ஆலன்கிற அமெரிக்கர் சுற்றுலா பயணியா அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே நிறைய தடவை அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வந்த அவரோட இலக்கு இந்த சென்டினல் தீவுக்கு போய் இயேசுவை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறது தான். இந்த தீவுகளுக்கு உள்ள போனவர் திரும்பி வரவே இல்லை. ஒரு அமெரிக்கர் இந்திய மண்ணுல கொல்லப்படுகிறாருங்கிற செய்தி உலக அளவுல எடுத்து செல்லப்படுது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் சென்டினல் தீவு பற்றிய செய்திகள் மக்கள்கிட்ட அதிகமா வலம் வர ஆரம்பிச்சது. சென்டினல் தீவுக்குள்ள சென்ற யாருமே இதுவரைக்கும் உயிரோட திரும்பினதில்ல அப்படிங்கிற செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. அப்படி அந்த தீவுல என்னதான் இருக்கு? அங்க போறவங்க யாருமே பிணமா கூட மீட்கப்படாத நிலைக்கு தள்ளப்படுறது எதனால? இந்த கேள்விக்கான விடைய இந்த தொகுப்புல பார்க்கலாம். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். உலக நாகரிகத்தோட ஒரு சிறு துளி கூட இந்த தீவுல நுழையலன்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுதா? வெளி உலகத்தோட எந்த சலனமும் இல்லாம முற்றிலும் புதிய உலகமா இருக்கக்கூடிய இந்த தீவுல வாழக்கூடிய மனிதர்கள் தான் உலகத்தோட கடைசி கற்கால மனிதர்கள்னு சொல்றாங்க. சென்டினல் தீவுல வசிக்கக்கூடிய இவங்கள சென்டினலீஸ்னு கூப்பிடுறாங்க. 60,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவங்களுடைய வரலாற்றுல வேட்டை தொழில் தான் இவங்களுடைய முக்கியமான தொழில். கற்கால வாழ்க்கைய இன்று வரை கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய இவங்க நாகரீக வாழ்க்கை பற்றி கொஞ்சம் கூட அறிந்திருக்கல, அதுக்கு ஆசைப்படவும் இல்லை. இந்த தீவுல பதிவான முதல் மரணம் கொஞ்சம் விசித்திரமானது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டத்தில் அந்தமான் சிறை ரொம்பவே பிரபலம். கொலை கொள்ளைன்னு பயங்கரமான குற்றங்களுக்கு இந்த சிறையில தான் தண்டனை கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த சிறையில அடைக்கப்பட்டிருந்த கைதி ஒருத்தன் எப்படியோ தப்பிச்சு பக்கத்துல இருந்த இந்த மர்ம தீவுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அவனை பொறுத்த மட்டும் போலீசாரிடமிருந்து தப்பிச்சா போதும்னு நினைச்சிட்டான். ஆனா அதோட விளைவு அடுத்த நாள் இந்த கைதியோட உடல் அம்புகளால தாக்கப்பட்டும் கழுத்து அறுபட்டும் பிணமா கடந்திருக்கு. 1981 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பங்களாதேஷ்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொண்ட பிரிம்ரோஸ் அப்படிங்கிற சரக்கு கப்பல் தன்னோட நீண்ட பயணத்துல பாதை மாறி இந்த தீவுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பவளப்பாறையில தட்டி கரை ஒதுங்கின அந்த நேரத்துல இந்த கப்பலோட மாலுமிகள் இந்த கப்பலை சரி செஞ்சிட்டு இருந்த அந்த வேளையில பயங்கரமான சத்தத்தோட அடர்ந்த காடுகள்ல இருந்து வில் அம்பு மழை பொழிய பயந்த ஊழியர்கள் ரேடியோ மூலமா உதவி கேட்கறாங்க. எந்த கடவுளுடைய புண்ணியத்தாலேயோ ஒரு ஹெலிகாப்டர் மூலமா அந்த சென்டினல் தீவு மக்களுடைய கண் முன்னாடியே தப்பிச்சு உயிர் பிழைக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட முரடர்கள் படகுகள் மூலமா இயற்கையான ஆயுதங்கள் கொண்டு எங்களை தாக்க வர்றாங்க, எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற தகவல் தான் அந்த கப்பல்ல இருந்த ஒருவரால உதவி கேட்டு பகிரப்பட்ட தகவல். இன்னைக்கும் செயற்கைக்கோள் படத்தின் மூலமா அந்த தீவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கப்பலை நம்மால காண முடியுது. 2004ஆம் வருஷம் சுனாமி வந்தப்ப இந்த தீவுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யவும் இந்த தீவு எப்படி இருக்குங்கிறத அறிந்து கொள்ளவும் இந்திய அரசாங்கம் விமானப்படையை சார்ந்த ஹெலிகாப்டர் ஒன்று அனுப்புனப்ப அத்தீவுவாசிகள் நம்ம மேல யாரோ தாக்குதல் நடத்துறதுக்காக எதிரிகள் வந்திருக்காங்கன்னு நினைச்சு ஹெலிகாப்டர் மீது கற்களையும் அம்புகளையும் எய்து தாக்குதல் நடத்த புறப்பட்ட இடத்துக்கே அந்த ஹெலிகாப்டர் திரும்பி வந்துருச்சு. 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த சென்டினல் தீவுக்கு பக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்த 2 மீனவர்களை இத்தீவுவாசிகள்
தங்களோட எதிரிகள்னு நினைச்சு ஈட்டியால குத்தி கொல்ல தகவல் அறிஞ்ச இந்திய கடலோர காவல் படை அந்த தீவுக்கு விரைந்து போய் அந்த மீனவர்களுடைய உடலை கைப்பற்ற நினைக்க அப்பையும் ஈட்டிகளையும் அம்புகளையும் வீசி எறிந்து தங்களுடைய தீவுக்குள்ள நாங்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோன்னு தீவுவாசிகள் சொல்ல மீனவர்களுடைய உடல்களை மீட்க முடியாம கடலோர காவல் படையினர் ஏமாற்றத்தோட திரும்பி வந்தாங்க. ஆக இந்த தீவை சேர்ந்த மனிதர்கள் பிற மனிதர்களை தங்கள் எதிரிகளாகவே நினைக்கிறாங்க. அவங்களால தமக்கு ஆபத்து ஏற்படக்கூடும்னு பயப்படுறாங்க. இது ஆரம்பத்திலிருந்தே இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்ல. 1880களில் பிரிட்டிஷ் நேவல் ஆபீசர் ஒருத்தர் இந்த தீவுக்கு போனதாகவும் இந்த இனக்குழு மக்களை பார்த்துட்டு இதுல இருந்து 2 பேரை கடத்திட்டு போனதாகவும் அந்த நிகழ்வு இந்த பழங்குடியினரை ரொம்பவே பாதிச்சுள்ளதாகவும் அதுல இருந்துதான் தீவுகளுக்கு வெளியே இருக்கிற மக்களை எதிரிகளாக பாக்குறாங்கன்னு சொல்றாரு திரிலோக்நாத் பண்டிட். யார் இவரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்திய மானுடவியல் துறையை சேர்ந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான் இவர். மனித இனங்களை பற்றிய ஆராய்ச்சி செஞ்ச இவர் 1967 முதல்ல இந்த சென்டினல் தீவுகளுக்கு போனப்ப தாக்குதலுக்கு உட்பட்டு தப்பிச்சு தான் வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 24 வருடங்களா தொடர்ந்து முயற்சி செஞ்சு அப்பப்ப இந்த சென்டினல் தீவுக்கு போய் சில பரிசு பொருட்களை இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு கொடுத்தும் வந்திருக்கிறாரு. 1991 வருஷம் ஜனவரி 4ஆம் தேதி தன்னுடைய குழுவினரோட அந்த தீவுக்கு போய் தேங்காய்களை அந்த தீவு மக்களுக்கு பரிசா கொடுத்துட்டு உடனடியா திரும்பி வந்திருக்கிறாரு. அந்த குழுவுல பயணம் செஞ்ச முதல் பெண் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் டாக்டர் மதுமாலா அந்த தீவுல இருக்கிறவங்களை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் நாகரீகமற்றவர்கள் அல்ல, இயற்கை மேல நம்மளை விட அதிக அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறாங்க. சுனாமி வர்றத முன்னரே தெரிஞ்சு உயர்ந்த நிலப்பரப்புக்கு போய் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டாங்க. இயற்கைய தெய்வமா வணங்கக்கூடியவங்க நம்மள மாதிரி இல்ல அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த தீவுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சரியா தெரியல. புள்ளி விவரங்களும் பொய்யா தான் இருக்கு. சேட்டலைட் பிக்சரை வச்சு மட்டுமே கணக்கு சொல்லப்படுது. கற்கால மனிதனுடைய கடைசி இனம் இன்னும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு யாரும் போக கூடாது. சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு போய் இங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு இந்திய அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மக்களுக்கு இயேசுவை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லி ஜான் ஆலன் மீனவர்கள் சிலரோட உதவியோட இந்த தீவுக்கு போய் தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் பழச்சு வந்த அந்த நாள்ல தன்னுடைய நண்பருக்கும் பெற்றோருக்கும் சில தகவல்களை இமெயிலா அனுப்பிட்டு கண்டிப்பா நான் அந்த தீவுக்குள்ள போய் தான் தீருவேன்னு சொல்லி அடுத்த நாளும் அந்த தீவுக்கு போன போதுதான் அந்த தீவு மக்களால கொடூரமா கொல்லப்படுறார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் இந்த தீவு பற்றிய செய்திகள் அதிகமா உலக மக்கள் கிட்ட பகிரப்பட்டது. எத்தனையோ காடுகள்ல வாழ்ந்த பழங்குடியின மக்களை நவநாகரீக கலாச்சாரத்துக்கு மாற்றிய யாருனாலையும் கூட இந்த சென்டினல் தீவு மக்களை நெருங்க கூட முடியல. இப்ப நமக்கு சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய கொரோனா போன்ற தொற்று நோய்கள் ஏற்படுறப்ப இந்த பழங்குடியின மக்கள் மொத்தமா அழிஞ்சு போற அபாயம் இருக்குன்னு சர்வைவல் இன்டர்நேஷனல்ங்கிற தொண்டு நிறுவனம் சொல்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே எந்த நோய் நொடியும் இல்லாம இந்த சென்டினல் தீவு மக்கள் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast.